பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் தேவை. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் எல்லாருக்காக இறந்திருக்கிறார். அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார். அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில் வந்து அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவையில் சிந்திய அந்த ரத்தத்துடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்கள். ஆக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும்